இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கேம் ஆடலாம். ஸோ போன வீடியோவில் வந்து நம்ம ஃப்ளெக்ஸ் பாக்ஸோட எல்லா பேசிக்ஸும் பார்த்தோம். ஸோ அதோட பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே பார்த்துட்டு இந்த கேம் நான் ஆட சொல்லியிருந்தேன் உங்களை. சப்போஸ் இதை நீங்கள் ஆடி 24 லெவலில் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா சூப்பருங்க. ஸோ முடிக்க முடியல அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். ஓகே, ஸோ இந்த கேம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் ஃப்ராக்னு ஒரு கேம். ஜஸ்ட் இந்த ஃப்ராக்கு வந்து அது வீட்டுக்கு நீங்கள் வழி காமிக்கணும். ஓகேவா, அதுதான் சிம்பிள். ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே நீங்கள் படிங்க. ஸோ என்ன சொல்லுது அப்படின்னா கைட் இஸ் ஃப்ராக் டு தி லில்லி பேட் ஆன் தி ரைட் அப்படின்னு காமிக்குது. ஸோ இதை வந்து நான் ரைட்டில் புஷ் பண்ணால் நான் என்ன பண்ணலாம், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல ஜஸ்டிஃபைன்னு ஒன்று இருக்குது. ஸோ ஜஸ்டிஃபை கண்டென்ட். ஓகே, ஜஸ்டிஃபை கண்டென்ட் அண்ட் இது வந்து எனக்கு வந்து ரைட்டில் வேணும். ரைட்டில் என்ன பண்ணலாம், ரைட் போடலாமா? தப்பு, ரைட் போடக்கூடாது. இதுக்காக தான் ஃப்ளக்ஸ் எண்ட் அப்படின்னு இருக்குது. ஓகே, ஸோ ஃப்ளக்ஸ் எண்ட் போட்டோம் அப்படின்னா இந்த ஃப்ராக் வந்து அது வீட்டுக்கு போயிடுமா? ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஃப்ளக்ஸ் எண்ட். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ராக் போயிடுச்சு அண்ட் நெக்ஸ்ட் கிளிக் பண்ண சொல்லுது. ஓகே, லெவல் 1 சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம், சூப்பர். ஸோ லெவல் 2 என்ன சொல்லுது, again to help those frog to get into the lily pads. ஓகே, சேம் தான். ஜஸ்டிஃபை கண்டென்ட் வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஜஸ்டிஃபை கண்டென்ட். ஸோ இது வந்து சென்டரில் இருக்குது, நம்ம என்ன பண்ணலாம், சென்டர் யூஸ் பண்ணிக்கலாமா? சென்டர் தரேன், சென்டர் போயிடுச்சு, சூப்பர். லெவல் 2 முடிச்சிட்டோம். ஸோ லெவல் 3 என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஹெல்ப் ஆல் திஸ் 3 ஃப்ராக் அண்ட் ஃபைண்ட் திஸ் லில்லி பேட். ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஸ்பேஸ் அரௌண்ட்லாம் ட்ரை பண்ணி பார்த்தோம்ல, அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஸ்பேஸ் அரௌண்ட் தானே, ஸ்பேஸ் அரௌண்ட் தரேன். இப்போ பார்த்தீங்களா ஸ்பேஸ் அரௌண்ட் வந்துச்சு. ஓகே, ஸோ எல்லா ஐட்டமுக்குமே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ கரெக்டாக அது வீட்டுக்கு போயிடுச்சு. ஸோ லெவல் 3 நம்ம முடிச்சிட்டோம். இதெல்லாம் ரொம்ப சிம்பிள், அதை நீங்கள் பார்த்தாவே நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுப்பீங்க. இப்போ என்ன சொல்லுது, ஓகே, இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். சின்ஸ் இது வந்து எந்த லெஃப்ட்டில் எந்த ஸ்பேஸில் இருந்தாலும் இது பிட்வீன். ஸோ ஜஸ்டிஃபை கண்டென்ட் அண்ட் இது வந்து ஸ்பேஸ் பிட்வீன். ஓகே, இப்போ பார்த்தீங்களா பிட்வீன் போயிடுச்சு, சூப்பர். லெவல் 4 முடிச்சிட்டோம். ஓகே, லெவல் 5 என்ன சொல்லுது அப்படின்னா அலைன் ஐட்டம்ஸ் டு ஹெல்ப் தி ஃப்ராக் கெட் தி பாட்டம் ஆஃப் தி பாண்ட். ஓகே, இந்த ஃப்ராக்லாம் வந்து பாட்டமில் போகணும்னு சொல்லுது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அலைன் ஐட்டம்ஸ் வச்சு அலைன் ஐட்டம்ஸ் அண்ட் இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சின்ஸ் இது வந்து பாட்டம்னால ஃப்ளெக்ஸ் எண்ட் தரலாமா? ஃப்ளெக்ஸ் எண்ட் வந்து பார்க்கலாம், போயிடுச்சு, சூப்பர். ஸோ லெவல் 5 முடிச்சிட்டோம். அண்ட் இப்போது லெவல் 6 என்ன சொல்லுது, பாண்ட் காம்பினேஷன் ஆஃப் ஜஸ்டிஃபை கண்டென்ட்டும் அலைன் ஐட்டம்ஸும் வச்சு நம்ம இதை சென்டரில் கொண்டு வரணும். ஓகே, சிம்பிள். ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஃபஸ்ட் நம்ம வந்து இதை சென்டரில் ஆக்கிக்கலாம். இந்த ஃப்ராக் வந்து நம்ம சென்டர் ஆக்கிக்கலாம். ஸோ ஜஸ்டிஃபை கண்டென்ட், ஸோ சென்டர். ஓகே, சென்டர் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அலைன் ஐட்டம் வச்சு நம்ம சென்டர் பண்ணிக்கலாமா? அலைன் ஐட்டம்ஸ் சேம் சென்டர், போயிடுச்சு, சூப்பர், முடிஞ்சது. லெவல் 6 முடிச்சிட்டோம். ஸோ என் கூட நீங்களும் கோடிங் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே பாருங்கள். என் கோடிங்கை பார்க்காம நீங்கள் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ ஃப்ராக்ஸ் நீட் டு கிராஸ் தி பாண்ட் அகெயின் திஸ் டைம் ஃபார் லில்லி பேட்ஸ். ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்லுது அப்படின்னா சேம் பாட்டமில் இருக்கணும். ஆனால் இப்போ வந்து ஜஸ்டிஃபைல ஸ்பேஸ் அரௌண்ட் வச்சு பண்ணால் கரெக்டாக இருக்குமா பார்க்கலாமா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஜஸ்டிஃபை கண்டென்ட். ஓகே, இது வந்து நான் வந்து ஸ்பேஸ் அரௌண்ட் வைக்கிறேன், சூப்பர். இப்போ வந்து பாட்டம் வச்சுட்டா முடிஞ்சது வேலை. ஸோ அலைன் ஐட்டம்ஸ், ஸோ ஃப்ளக்ஸ் எண்ட். ஓகே, போயிடுச்சு வீட்டுக்கு, சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் டைம் என்ன பார்க்க போகிறோம்னா லெவல் 8 தி ஃப்ராக் நீட்ஸ் டு கெட் இன் தி சேம் ஆர்டர் பை யூசிங் ஃப்ளக்ஸ் டைரக்ஷன். ஸோ இப்போ வந்து ஃப்ளக்ஸ் டைரக்ஷனில் போக சொல்லுது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பை டிஃபால்ட்டாக வந்து ரோல் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் மூலிமா இதை ரிவர்ஸ் பண்ணலாமா? ஸோ ரோ வந்து ரிவர்ஸ் பண்ண போகிறேன், ரிவர்ஸ், சூப்பர், முடிஞ்சுது. லெவல் 8 முடிச்சிட்டோம், சூப்பராக. அண்ட் லெவல் 9 ஹெல்ப் தி ஃப்ராக்ஸ் ஃபைண்ட் தியர் காலம் பில். ஓகே, ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா சேம் தான். ஆனால் இந்த வாட்டி வந்து நல்லா பாருங்கள், இதை வந்து நம்ம காலமாக போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்குமா? ஸோ ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் அண்ட் காலம், சூப்பர், போயிடுச்சு. லெவல் 9 முடிச்சிட்டோம். ஹெல்ப் தி ஃப்ராக் கெட் இன் ஹோல். ஓகே, இப்போ வந்து சேம் தான். ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் டு கெட் ஹிம் ஹியர். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட் வந்து ஜஸ்டிஃபை கண்டென்ட் தரலாம். ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்து எனக்கு என்ன வேணும் அப்படின்னா ஃப்ளக்ஸ் ஸ்டார்ட் தரேன். ஓகே, ஸோ ஒன்றும் ரியாக்ஷன் இருக்காது. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா செகண்ட் லைனில் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் தரேன். ஓகே, ஸோ டைரக்ஷன் வந்து ஜஸ்ட்டு ரோ ரிவர்ஸாக இருக்க போகுது, ரோ ரிவர்ஸ். ஓகே, வந்துச்சா? ஒன்றும் வரல. ஓகே, ஏன் வரல அப்படின்னா
So notice that we set the direction to reverse row and column. ஓகே ஸ்டார்ட் எண்டு போட்டு பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம விஷயங்கள் யோசிக்க வைக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் நான் வந்து ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பண்ணிக்கிச்சு. இப்போ வந்து ஃப்ளோட் வந்து ஜஸ்டிஃபை. ஓகே ஜஸ்டிஃபை கண்டென்ட். ஓகே இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து ரோ ரிவர்ஸ் வந்து நீங்கள் தரும்போது அது ரிவர்ஸ் பண்ணிக்கிச்சு. ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து திருப்பி நீங்கள் அதை லெஃப்ட்டில் கொண்டு வரணும் அப்படின்னா அது லெஃப்ட்டு கிடையாது, அது வந்து எண்டு. ஓகே ஸோ இப்போ வந்து ஃப்ளக்ஸ் ஸ்டார்ட் போட்டோம் அப்படின்னா ஒர்க் ஆகாது. பார்த்தீங்களா? ஒர்க் ஆகலை. அதுவே நீங்கள் ஃப்ளக்ஸ் எண்டை போட்டிங்க அப்படின்னா ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஒர்க் ஆகிடுச்சு. சூப்பர். ஸோ லெவல் 10 முடிச்சிட்டோம். சூப்பர். ஸோ இப்போ வந்து சேம் தான். ஸோ காலம் ஃபஸ்ட்டு மாற்றிக்கலாம். ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் அண்ட் இது வந்து காலமாக இருக்க போகுது. ஓகே அண்ட் இப்போ வந்து அலைன் ஐட்டம்ஸ் மூலியமாக இதை வந்து நான் கீழே கொண்டு வர போகிறேன். ஸோ ஃப்ளக்ஸ் ஃப்ளக்ஸ் எண்ட். ஓ தப்பாக பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ காலம் இருக்குது அண்ட் நோட்டிஸ் த ஃப்ளக்ஸ் காலம் அண்ட் இது வெர்டிக்கல். என்ன பண்ணலாம்? ஃப்ளக்ஸ் ஸ்டார்ட் போட்டேன். ஃப்ளக்ஸ் ஸ்டார்ட் தானே போட்டேன். ஃப்ளக்ஸ் ஸ்டார்ட் போட்டு பார்த்தேன், ஒர்க் ஆகலை. அதே ஃப்ளக்ஸ் எண்டு போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ரைட்டில் போகுது. ஓகே இங்கே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் ஜஸ்டிஃபை கண்டென்ட் மூலிமா பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து செகண்ட் லைனில் டெலிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஜஸ்டிஃபை தந்து பார்க்கலாம். ஜஸ்டிஃபை அண்ட் கண்டென்ட். ஸோ இப்போ வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னா ஃப்ளக்ஸ் எண்ட் இருக்குது. ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாமா? சூப்பர் போயிடுச்சு. ஸோ லெவல் 11 கிளியர் பண்ணிட்டோம். அண்ட் ஓகே டைரக்ஷன் ஜஸ்டிஃபை கண்டென்ட் மூலிமா பண்ண சொல்லுது. ஓகே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் தரேன். ஓகே சின்ஸ் வந்து காலம் வந்து நான் ரிவர்ஸ் பண்ணோம்ல, ஸோ காலம் தானே இது, காலம் ரிவர்ஸ். ஓகே ரிவர்ஸ் பண்ணிக்கிச்சு. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்டிஃபை கண்டென்ட் மூலிமா ஃப்ளக்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். மேலே போயிடுச்சா? போகல. ஓகே ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஸ்பேஸுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்பேஸ் அரௌண்ட் தரலாமா? ஸ்பேஸ் அரௌண்ட். ஓகே ஸ்பேஸ் அரௌண்ட் கிடையாது. ஸோ ஸ்பேஸ் பிட்வீன். சூப்பர் முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்கலாம். எப்படி ஃபாக் ஃபைண்ட் பை யூஸிங் ஃப்ளோ டைரக்ஷன். ஸோ 3 டைப் பண்ணணும் இப்போது. ஸோ என்னென்னா நம்ம வந்து ஃபஸ்ட் வந்து ரோ வந்து ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இந்த ரோ வந்து இது மாதிரி இருக்குல்ல, ரெட்டு தானே இருக்குது ஃபஸ்ட்டு. ஸோ ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் ரோ ரிவர்ஸ் பண்ணிக்கிச்சு. சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்டிஃபை கண்டென்ட் போட போகிறோம். ஜஸ்டிஃபை கண்டென்ட் அண்ட் இது வந்து சென்டரில் இருக்க போகுது. ஓகே இப்போ வந்து நம்ம வந்து அலைன் ஐட்டம்ஸ் மூலிமா நம்ம பாட்டம் கொண்டு வர போகிறோம். ஸோ ஃப்ளக்ஸ் அண்ட் சூப்பர் புரிஞ்சுது. ஓகே இப்போ நம்ம என்ன பார்க்கலாம்? ஓகே லெவல் 14 இது பார்த்திங்க அப்படின்னா ஆர்டர். ஓகே இப்போ வந்து சோன்ஸ் ஆர்டர் இங்கே இருக்குது. இப்போ வந்து அந்தந்த ஃப்ராக் வந்து அந்தந்த வீட்டுக்கு சேர்க்கணும். நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன ஆர்டர் வந்து 1 தந்தால் ஆகும். நெக்ஸ்ட் லைனுக்கு போவோமா? போயிடுச்சு முடிஞ்சது. ஸோ யூஸ் ஆர்டர் ப்ராப்பர்ட்டி டு சென்ட் ரெட் ஃப்ராக் டு. ஓகே இப்போ வந்து இந்த ரெட் ஃப்ராகை வந்து இந்த வீட்டுக்கு கொண்டு போகணும். ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரெட்டு தான் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ ஆர்டர் வந்து நான் இப்போ வந்து 1 தரேன் வச்சுக்கோங்களேன். எங்கே போகுதுன்னு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் லைனில் போகுது. ஸோ இங்கே தான் நான் வந்து 1 2 -2 போட்டால் நான் வந்து பார்க்கலாமா? -2 சூப்பர். -2 போட்டோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி போயிடுச்சு. முடிச்சிட்டோம் லெவல்லையும். இப்போ லெவல் 16 வந்து அலைன் செல்ஃப் தரலாமா? ஸோ அலைன் செல்ஃப்னா என்ன அர்த்தம்? இது மட்டும் நம்ம வந்து லைன் பண்ண போகிறோம். இது வந்து எனக்கு வந்து ஃப்ளக்ஸ் எண்ட் வேணும். ஓகே கீழே வந்துச்சு. சூப்பர் முடிஞ்சுது. ஓகே இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட் வந்து எல்லோ தானே இருக்குது. எல்லோ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆர்டர் 1 வைக்கிறேன். பிகாஸ் 2 எல்லோ எனக்கு இருக்கிறதுனால ஆர்டர் 1 போட்டால் வருது. ஸோ எல்லோ போயிடுச்சு. இப்போ வந்து இந்த எல்லோ எல்லாமே நம்ம வந்து இந்த வீட்டுக்குள்ளே சேர்க்கணும். ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா அலைன். ஓகே அலைன் செல்ஃப். இது வந்து எனக்கு வந்து ஃப்ளக்ஸ் எண்ட் வேணும். வீட்டுக்கு போயிடுச்சு. சூப்பர். லெவல் 18 ஓகே ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா
இது எல்லாமே ஸ்ட்ரிங்காக இருக்குது, இது நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இது நான் wrap பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா நிறையா ஃப்ராக் இருக்கிறதுனால ஃப்ளக்ஸ் wrap பண்ணிக்கிறேன். ஸோ wrap பண்ணிட்டேன் அப்படின்னா சூப்பர், எல்லாம் முடிஞ்சுது. லெவல் 19. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சேம் தான், ஆனால் அது ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இது wrap பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளக்ஸ் wrap ஓகே wrap பண்ணிவிட்டேன். ஆனால் அது எல்லாமே ரோ வைஸ் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ளக்ஸ் டைரெக்ஷன் காலம் மாற்றுறேன். காலம் ஓகே இங்கே சிம்பிள் மிஸ் பண்ணிட்டேன். ஓகேங்க முடிஞ்சுது. அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃபன் யூஸ்டு. ஓகே, இதை வந்து சிங்கிள் லைனில் நம்ம டைப் பண்ணலான்னு சொல்லுது. ஸோ ஃப்ளக்ஸ் ஃப்ளோ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இது சிங்ஸ் வந்து இது எல்லாமே ரோல் இருக்குது, இது நம்ம காலமாக போட்டால் கரெக்டாக இருக்குமா? ஸோ இது வந்து காலம் அண்ட் wrap பண்ணணும். ஸோ wrap முடிஞ்சுது. ஓகே சூப்பருங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக 20 லெவல் வரைக்கும் முடிச்சிட்டோம். அண்ட் ப்ராசஸ் ஓகே, இப்போ என்ன சொல்லுது அப்படின்னா எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஸோ லெவல் 21 வந்து நம்ம அலைன் கண்டென்ட். ஓகே, எல்லாமே கண்டென்ட் தானே. அலைன் கண்டென்ட் வந்து ஸ்டார்டிங்கில் தான் வேணும் எனக்கு. ஸோ அலைன் ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட். ஓகே, ஸோ முடிஞ்சுது. லெவல் 22 வந்து என்னென்னு பார்க்கலாம். சேம் போன உள்ள மாதிரி கொஞ்சம் இது ஆப்போசிட்டு. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா சேம் தான். ஸோ அலைன் கண்டென்ட் வந்து ஃப்ளக்ஸ் என் போட்டால் கீழே போயிடுச்சா, முடிஞ்சுது. ஓகே 23. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது நம்ம வந்து இந்த காலம் ரிவர்ஸ் பண்ணிக்கலாமா, ரிவர்ஸ் பண்ணால் அது இப்படி போயிடும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ளக்ஸ் டைரெக்ஷன் தரலாமா. அப்புறம் இது வந்து காலம் ரிவர்ஸ் வேணும் எனக்கு, ரிவர்ஸ். ஓகே சூப்பர், ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ரொம்ப சிம்பிள். ஸோ அலைன் கண்டென்ட் வந்து சென்ட்ரல் இருக்கணுமா எனக்கு, சென்ட்ரல். சூப்பர், முடிஞ்சது. ஓகே லெவல் 24. ஓகே, இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுவரைக்கும் நம்ம கற்றுக்கிறது எல்லாத்தையும் வச்சு இதை நீங்கள் எல்லா வீட்டுக்கும் கொண்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போல். ஸோ எனிவே நம்ம அதை பார்க்கலாம். என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு வந்து காலம் வந்து ரிவைஸ் பண்ணலாமா. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ளக்ஸ் டைரெக்ஷன் வந்து காலமாக வைக்கிறேன். ஓகே காலம் ரிவர்ஸாக வைக்கிறேன். ஓகே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் இந்த 2 எல்லோ வந்து இங்கே வரணும். ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு வந்து அடிஷ்னலாக வந்து wrap பண்ணலாமா. ஸோ wrap பண்ணலாம், கரெக்ட். ஸோ ஃப்ளக்ஸ் wrapல வந்து wrap பண்ணால் நான் எப்படி இருக்குது. ஸோ நான் அதுவே wrap ரிவர்ஸ் பண்ணேன் அப்படின்னா எப்படி இருக்குது. சூப்பர். ஸோ இப்போ இதெல்லாமே நான் வீட்டுக்கு சேர்த்துட்டோம். இப்போ இந்த 2 எல்லோ மட்டும் தான் நம்ம சேர்க்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அலைன் அலைன் கண்டென்ட். அலைன் கண்டென்ட் வந்து ஸ்பேஸ் பிட்வீன் போட்டால் அப்படின்னா ஆகும். ஓகே வந்துச்சு, சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இது வந்து ஜஸ்டிஃபை கண்டென்ட்டில் போட போகிறேன். முடிஞ்சு போச்சு. ஜஸ்டிஃபை கண்டென்ட் அண்ட் இது வந்து சென்டர் வேணும் எனக்கு, கரெக்டாக சென்டர் வேணும். சென்டர் ஓகே, இங்கே செமிகோலன் மிஸ் பண்ணிட்டேன். செமிகோலன் சூப்பர், வீட்டுக்கு போயிடுச்சு. ஓகே, இன்னொன்றுக்கோ பண்ணலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ளக்ஸ் ஃப்ளோன்னு போட்டுட்டு ஸோ இங்கே வந்து என் டேரெக்ஷன் அது காலம் ரிவர்ஸ் தானே, காலம் ரிவர்ஸ் அண்ட் wrap வந்து wrapம் ரிவர்ஸ் தான் இருக்குது. ஸோ wrap ரிவர்ஸ் போட்டோம் அப்படின்னா சேம் அதே தான். ஓகே, ஸோ இதாங்க ஃப்ளக்ஸ் பாக்ஸோட ஃப்ராகி கேம். ஸோ இது நீங்கள் இந்த வீடியோ பார்க்காம நீங்களே விளையாடிட்டீங்க அப்படின்னா சூப்பர். சப்போஸ் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான கேம், இன்ட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம கேம் விளாண்டது போகணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து ஒரு லே அவுட்டை வந்து ப்ராக்டிக்கலாக பில்ட் பண்ணி பார்க்கலாமா ஃப்ளக்ஸ் பாக்ஸ் மூலிமா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.